ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். சில சமயம் நம்ம குழந்தைகள்லாம் நமக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது, அழுதுண்டே இருக்கும். அதுக்கு உடம்புக்கும் வரும், உடம்பும் சரியாகாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்குது. எப்போதும் அம்மா அப்பா வேணும்னு சொல்கிறது, மருந்து கொடுத்தாலும் சரியாக மாட்டேங்கிறது. சில சமயம் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, பட் ஏதோ ஒரு மனஸ்திதி குழந்தைக்கு சரியில்லை, அழுதுண்டே இருக்குது, சாந்தமாக இல்லை, எப்போதும் இருக்கிற மாதிரி இல்லை. இப்படியெல்லாம் ஒரு நிலைமை வந்ததுன்னா அதுக்கு திருஷ்டி தோஷம் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்கிறது. திருஷ்டி படுறது, திருஷ்டி மனுஷாலாலையும் படலாம், மனுஷால் இல்லாத சில கண்ணுக்கு தெரியாத சில ஜீவராசிகள்லாம் இருக்குது. தர்மசாஸ்திரப்படி நம்ம பூதம் பிசாச்சம் இப்படிலாம் சொல்கிறோமே, அதே மாதிரி பூதனா அப்படின்னு ஒரு ராட்சசி, அவள் சின்ன குழந்தைகளெல்லாம் பார்ப்போம், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அவள், அதுக்கப்புறம் பிசாச்சர்கள், அது மாதிரி கிரகங்கள்னால் இந்த ராகு கேது இதெல்லாம் இந்த கிரகம் இல்லை. இந்த கிரகம்னா வியாதி, சின்ன குழந்தைகளை தாக்கிறதுக்குன்னு ஒவ்வொரு வியாதி இருக்குது, அதுக்கு கிரகம்னு பேர். பாலகிரகம் அப்படின்னா குழந்தைகளை தாக்கிற வியாதிகள். அந்த வியாதிகளுக்கெல்லாம் தேவதைகள்லாம் இருக்கா. ஸோ அந்த மாதிரி இதுகள்லாம் குழந்தைகளை பார்த்தா, குழந்தைகளோட வாசனை வந்ததுன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உடனே பக்கத்தில் அவளை டிஸ்டர்ப் பண்ணுவா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ அதனால் இது என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு சொன்னால், தர்மசாஸ்திரத்தில் நீங்கள் எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனால் குழந்தை செட்டில்டாகவே இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் ஒரு கிண்ணத்தில் விபூதி எடுத்துட்டு தன்னுடைய வலதுகை ரைட் ஹேண்ட் விரலால் ஃபிங்கர்ஸால் அந்த விபூதியை தொட்டுண்டு, விபூதிக்குள்ளே ஃபிங்கரை போடணும், உள்ள தொட்டுக்கணும். தொட்டுண்டு இந்த மந்திரம் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது பாருங்க, இந்த மந்திரத்தை சொல்லணும். எத்தனை தடவை சொல்லணும்? 21 தடவை சொல்லலாம், 54 தடவை சொல்லலாம், 64 தடவை சொல்லலாம், 108 தடவை சொல்லலாம். வியாதியை பொறுத்துது, அந்த அந்த குழந்தை எவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கோ அதை பொறுத்துது. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இந்த மந்திரத்தை அந்த விபூதியில் இறக்கணும். தொட்டுண்டு நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் கை வழியாக அந்த மந்திரம் அந்த விபூதிக்குள்ளே சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆன உடனே அந்த விபூதி மருந்தாக மாறிடும். விபூதி எப்போதுமே மருந்து தான், பட் இது மாதிரி கடையிலேருந்து வாங்கின விபூதியாக, சாதாரண விபூதியாக இருந்தால் கூட அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அது மெடிசன் மாதிரி மாறிடும். அது குழந்தைகளுக்கு அபிமந்திரம் பண்ண விபூதியை தடவிட்டோன்னா அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாகும், திருஷ்டி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாள் சாஸ்திரத்தில். ஸோ இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம்னு சொல்கிறேன். என்ன? வாசுதேவோ ஜகநாதः பூதநாதர்ஜனோ ஹரிஹி ரக்ஷது த்வரிதோ பாலம் முஞ்ச முஞ்ச குமாரகம். இந்த முஞ்ச குமாரகம் பையனாக இருந்தால் சொல்லணும், பொண்ணாக இருந்ததுன்னா அடுத்த லைன் சொல்லணும். என்னது? ரக்ஷது த்வரிதோ பாலா முஞ்ச முஞ்ச குமாரிகாம். இதுக்கு அடுத்ததெல்லாம் காமன், ரெண்டு பேருக்கும் காமன் தான். கிருஷ்ண ரக்ஷசிஷும் சங்க மதுகைடபமர்தன பிராதः சங்கவ மத்யான்னः சாயான்னேஷு ச சந்த்யயோः மகாநிஷி சதா ரக்ஷ கம்சாரிஷ்டநிஷூதன பத்கோரக பிஷாச்சாம்ஸ்ச கிரஹான் மாத்ருகிரஹானபி பாலகிரஹான் விசேஷேண சிந்தி சிந்தி மகாபயான் த்ராஹி த்ராஹி ஹரே நித்யம் தத்ரக்ஷாபூஷிதம் சிசும். இப்படின்னு இந்த மந்திரம். இதை அந்த விபூதியில் உருவேற்றி நெத்தியில் மாரில் எந்தெந்த இடத்துல அந்த குழந்தைக்கு உபாதை ஏற்படுறதோ அந்த இடத்துல தடவி விடணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் இதை நீங்கள் பண்ணினா ரொம்ப சீக்கிரமாக ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் வரும், அழறது நிறுத்தும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு திருஷ்டி தோஷத்தை எடுக்கிற விதி. இது என்ன சொல்கிறோம்? முதல் ஸ்லோகத்தை வாசுதேவோ ஹே வாசுதேவா ஜெகநாதா, பூதனாவை நீ ஒரு வழியை, பூதனாங்கிற ராட்சசியை நீ ஒரு வழி ஆக்கின. தர்ஜனஹா அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுற ஹரியே, நீ என் குழந்தைய ரக்ஷது துவரிதோ பாலம், இந்த குழந்தை இருக்கே, இந்த குழந்தைய நீ உடனே காப்பாற்று. அடுத்த லைன் பொண்ணாக இருந்தால் இந்த பெண் குழந்தைய நீ காப்பாற்று அப்படின்னு
முஞ்சன்னா இவளை வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து விடுதலை கொடு இவளுக்கு. முஞ்சன்னா விடுறதுன்னு அர்த்தம். இவள் உடம்புல இருக்கிற அந்த உபாதை விடட்டம், போகட்டம் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ண ரக்ஷ சிசும் சங்க மது கைடபன் சங்காசுரன் இவா எல்லாரையும் கிருஷ்ணன் நீதான் ஒரு வழியாக்கி ஒழிச்சு கட்டின. அது மாதிரி இந்த சங்க மது கைடபா இந்த ராட்சசாள்கிட்டேருந்து என் குழந்தைய நீ காப்பாற்று. எப்பெல்லாம் காப்பாற்றணும்? பிராத சங்கவ மத்தியான சாயான்னேஷு ச சந்தியோ, காலம்பரமும் காப்பாற்றணும். காலம்பரத்துக்கும் மத்தியானத்துக்கும் நடுவில் வர சமயத்துக்கு சங்கவ காலம்னு பேர். அந்த காலத்துலேயும் காப்பாற்றணும், சாயங்காலத்துலேயும் காப்பாற்றணும். 2 சந்தியா காலத்துலேயும் சூரிய உதயமாகிற சமயமும் அஸ்தமனமாகிற சமயத்துக்கும் சந்தியா காலம்னு பேர். அதில் தான் சந்தியாவந்தனம் பண்ணணும். பாதி பேர் பண்ணுறா, பாதி பேர் பண்ணுறதில்லை. அதனால் அந்த சந்தியா காலத்துலேயும் என் குழந்தையை காப்பாற்றணும். மகாநிஷி சதா ரக்ஷ, ராத்திரியில் வந்து என் குழந்தையை காப்பாற்று. பாதி ராத்திரியில் அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது. கம்சாரிஷ்டனிஷூதன, கம்சனையும் அரிஷ்டாசுரன் ஒரு நாள் அவனையும் நீ தான் ஒழிச்சு கட்டினாய். ஸோ அதனால் நீ அவ என் குழந்தையை காப்பாற்று. பத்கோரக பிஷால், பத்கோரகன்னா தேளு, பூரான், பாம்பு இது மாதிரிலாம் நெடிஞ்சு போகிற இந்த பிராணிகள் இருக்கே, இந்த பிராணிகள்லேருந்து என் குழந்தையை காப்பாற்று. பிஷாச்சர்கள்லாம் அதுக்கு என் குழந்தை மேலே கண் வச்சுருந்தா காப்பாற்று. கிரகான் மாத்திரு கிரகானப்பி, கிரகான்கிறது தான் சின்ன பாலகிரகம்னு தர்மசாஸ்திரத்துலேயும் ஆயுர்வேதத்துலேயும் நிறைய சொல்லியிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ரோகத்துக்கும் என்ன கிரகம்னா ஒரு ரோகம், குழந்தையில கிரகிக்கிறது, பிடிச்சிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ரோகத்திலேருந்து விடுதலை பண்ணு. பாலகிரகான் விசேஷேன சிந்தி மகாபயான். பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன், பாலகிரகான் விசேஷேன, இந்த குழந்தைக்கு ஏதாவது வியாதி வந்து பிடிச்சின்னு இருக்கு அப்படின்னு, நமக்கு தெரியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வியாதி பிடிச்சின்னு இருக்கு அப்படின்னா விசேஷேன சிந்தி அந்த வியாதியை வெட்டி தள்ளு. மகாபயான், பயமுறுத்துகிற வியாதியிலேருந்து வெட்டி தள்ளு. திராஹி காப்பாத்து. ஹரே நித்யம், ஹே ஹரியே விஷ்ணுவே காப்பாத்து. துவத் ரக்ஷா பூஷிதம் சிசும், உன்னுடைய ரக்ஷை வந்து இவனுக்கு அலங்கரணம், எப்படி குழந்தைக்கு அலங்காரம் பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு ரக்ஷா கவச்சத்தை வந்து என் குழந்தைக்கு நீ போட்டு விடு. இதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, சிவனும் விஷ்ணுவோட ஐக்கிய ஸ்வரூபத்தை வந்து இதில் ஆவாகனம் பண்ணி நம்ம பண்ணுறோம். பஸ்மம் விபூதி அப்படிங்கிறது சிவனை குறித்தது, மந்திரம்போ விஷ்ணுவை குறித்தது. விஷ்ணுவோட சக்தியை சிவனோட பஸ்மத்தில் இறக்கி ரெண்டையும் பிரயோஜனப்படுத்தி அந்த குழந்தைக்கு தடவி அந்த குழந்தைய வந்து இந்த ரோகத்திலேருந்தும் திருஷ்டி தோஷத்திலேருந்தும் நம்ம காப்பாற்றுறோம் அப்படிங்கிற இந்த பிரயோகம் பழைய காலத்தில் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தால் இப்போ ஒருத்தருக்கும் தெரியலை. வேதகோஷம்தான் ரிஷிகள் எழுதின வாக்கியத்தில் என்னென்னலாமோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதின விஷயம், ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி, அதை உங்கள் நன்மைக்காக கொண்டு வந்து இது மாதிரி ஆடியோ போட்டு வீடியோ போட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து உங்கள் எல்லாரையும் உங்கள் கஷ்டத்துலேருந்து விடுவிக்கிறதுக்காக ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோவை வந்து எத்தனை பேருக்கு அனுப்ப முடியுமோ அனுப்புங்கோ. ஏன்னா அவளுக்கு உங்களால் நன்மை ஏற்படட்டும். நாங்களும் யூடியூப்பில் போட்டாச்சு, பட் நீங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் 50 பேருக்கு அனுப்பினீங்கன்னா அவள் இந்த பிரயோகத்தை பண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் அனுப்பணும் அப்படின்னு நான் எல்லாரையும் பிரார்த்திக்கிறேன். நமோ நமः.